ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ தான் என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸில் வந்து ஏதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நிறை, குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல அத சரி பண்ணிக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு சாம்பார் தான் செய்யலான்னு இருந்தேன். பட் அதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தார், நாட்டுக்கோழி. அதை தான் செஞ்சிட்ருக்கேன். முன்னாடியே கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி வந்து கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கிச்சன் இப்படி சைடில் திரும்பி ஸ்லாப்பை பார்த்தா சமைக்கிற மூடே போயிடுச்சு. சரி, அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஏன்னா நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். லட்டு குட்டி பிறந்ததுலேருந்து தங்கச்சி தான் சமைக்கிறா. நான் எப்போவாவது இந்த மாதிரி ரேராக தான் கிச்சனுக்குள்ளே வந்து சமைப்பேன். ஸோ அதனால் திங்ஸ் அப்பப்போ இடம் மாறிட்டே இருக்கும், கலைஞ்சிட்டே இருக்கும். எல்லா கிச்சன்லேயும் அப்படி தானே. அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து எனக்கு சட்னி அரைக்க கடலக்காய் உரித்து வச்சுட்டு போயிருக்காங்க இந்த கவரில். அதையும் எடுத்து ட்ராலெல்லாம் வச்சுட்டேன். நேற்று வாங்கிட்டு வந்த பருப்பு அப்படியே தங்கச்சி வெளியே வச்சுட்டு போயிட்டுருக்கா. அதையும் எடுத்து அதை இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காய்கறி, தக்காளி, வெங்காயம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே தக்காளி, வெங்காயம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். ஏன்னா தக்காளி, வெங்காயம் 2மே அதிகமாக சேர்த்தனா குழம்பு வந்து ஒரு ஸ்வீட்டில் எப்படி சொல்கிறது, ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இனிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டேஸ்ட்டே வராது. அதனால் வெங்காயமும் தக்காளியும் நான் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். இது வந்து எப்படியும் 1 கேஜி இருக்கும் சிக்கனு. 1 கேஜிக்கு மேலே தான் இருக்கும். இதுக்கு வந்து 3 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்தா எனக்கு பிடிக்காது. ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய தக்காளி, வெங்காயம் சேருங்க அப்போ தான் குழம்பு சேர்ந்து வரும்னு. பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ வந்து குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்துப்பேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைக்கணும் அப்படின்னா நான் இந்த மெத்தடில் தான் சமைப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சமைப்பேன். ரொம்ப ரேராக தான் கீழே உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சமைக்க போவேன். இந்த மாதிரி சமைச்சா கொஞ்சம் நமக்கு அந்த டயர்ட் தெரியாது. சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் குயிக்காக. நான் நல்லெண்ணெயில் தான் எப்போவுமே சமைப்பேன். அதனால் ரொம்ப நேரம் சிம்மில் இருந்தாலும் அது சீக்கிரமாக ஹீட் ஆகாது. நல்லெண்ணெயில் சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அதனால். வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் சேனலில். ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். போயிட்டு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளவே பாருங்கள், கவின் வந்துட்டான். அந்த ஜேசிபி வந்து உடச்சிட்டான் அவன். அதை போட்டுக்கொடுன்னு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளேயே எத்தனை டைம் வரான்னு மட்டும் பாருங்களேன். ஜேசிபி இப்படி இருக்குது, அது நேராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் வந்து ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்ஜுக்கு நிறைய பேர் கடுகு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அது மேலே கடுகு இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கடுகு சேர்த்துப்பேன். எல்லா நான்வெஜ்ஜுக்குமே நான் கடுகு சேர்த்துப்பேன். நீங்கள் எப்படி? அப்புறமா வெங்காயம் வதங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், செகண்ட் டைம் வந்துட்டானா அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு மறுபடியும் வருவான் ஒரு டைம். யூடியூப் லைவ் வந்து நான் வந்துட்டுருக்கேன். நைட்டு வந்து 9 to 9:30க்குள்ளே யூடியூப் லைவ் வருவேன். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா லைவில் வியூவர்ஸு, லைவ் வருவீங்கள்ல, அப்போ யாருமே லைவ் வந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். அப்படி லைக் பண்ண சொல்லும்போது ஒரு அண்ணா கேட்குறாரு, ஒரு லைக்குக்கு வந்து யூடியூபருக்கு 500 to 700 வருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா யூடியூபர்ஸ் வந்து ஒரு லைக்குக்கே வந்து இவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு.
அப்போ வந்து மானிஸ்டேஷன் அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகி நல்லா ரன்னிங்கில் போயிட்டுருக்காங்கல்ல, அவங்கள பற்றி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நிறைய இமேஜின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த மாதிரி இப்போ தான் தம்பி பிறந்திருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்டாலும் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதுவும் நைட் டைமில் ஒரு 8:30க்கு மேலெலாம் சாப்பிட்டோன்னா சுத்தமாக ஜீரணமே ஆகாத மாதிரி தான் இருக்குமே. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அது வந்து வீடியோவில் காட்டல, எடுக்க முடியல. அந்த 2 குட்டி குட்டி தக்காளி வச்சுருந்தேன்ல, அதை கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. சைடில் வந்து பால் வந்து தயிருக்கு தான் காய வச்சிட்ருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சதும் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, சைடில் வந்து அதுக்கு ஒலை வச்சு விட்டுறலாம். ஒலை சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதை கிளறி விட்டுட்டு கவினுக்கு வந்து தனியாக சூப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கவின் பிறந்ததுலேருந்து சொல்ல முடியாது, அவனுக்கு வந்து சாலிடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எந்த நான்வெஜ்ஜு எது செஞ்சாலுமே தனியாக அவனுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் சேர்க்காம பெப்பர்லாம் போட்டு சூப் எடுத்துருவேன். தனியாக அவனுக்கு வெஜிடபிள் கூட தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கூட காரம் சாப்பிட மாட்றான். ஒரு 1.5 வயசுலலாம் நல்லா காரம் சாப்பிட்டுட்டு இருந்தான். மீன் குழம்புலாம் வச்சுன்னா அப்படி நம்ம எந்த அளவுக்கு காரம் வச்சு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு சாப்பிடுவான். இப்போ சுத்தமாக இல்லை, வெறும் வெள்ளை சாதம் மட்டும்தான் சாப்பிட்றான். யாராவது மாம்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐடியா சொல்லுங்கள், எப்படி தான் சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. தண்ணி சூடாகிடுச்சி, அரிசி போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிடுறேன். வெந்து வரும்போது பத்தலைன்னா அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே குட்டி பையன் வந்து லட்டு குட்டி எழுந்திரிச்சிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான். தூக்கிட்டோம். பாருங்கள் கண்ணில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள். லட்டு குட்டி கண்ணில் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். அம்மா ஏதோ பண்ணுறா ஃபோன்லன்னு பார்த்துட்ருக்கான். ஃபோன் எவ்வளோ அழகாக பார்க்குறான் பாருங்கள். அது ஆபத்தானதுன்னு அவனுக்கு தெரியல. இன்றைக்கி இவருக்கு பேர் வைக்க தான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போயிட்டு வந்துட்டோம். அந்த டயர்டு அவர் முகத்தில் அப்படியே தெரியுது, ட்ராவல் பண்ண டயர்டு. உள்ளே வந்து ரொம்ப வேக்காடாக இருக்குது, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளியே கொஞ்ச நேரம் போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்தேன். வெளியே போனால் அமைதியாக இருப்பான். அப்புறம் நான் வந்து சமைக்க உள்ளே போயிட்டேன். தம்பியை வந்து அண்ணன் பார்த்துட்டு இருந்தார், விளையாட வச்சுட்டு இருந்தார் ஜேசிபி வச்சு. சிக்கன் வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து அதிலேருந்து தனியாக தம்பிக்கு வந்து சூப்பு கொஞ்சம் பீசஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் அவனுக்கு காரத்துக்கு சுத்தமாக காரமே கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு மிளகு காரமோ இல்லை காஞ்ச மிளகாய் காரமோ ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ அதனால் 2 காஞ்ச மிளகாய் மட்டும் இதில் சேர்த்து நான் அவனுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கீரை சாப்பாடு. முருங்கைக்கீரைலாம் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவான். அந்த மாதிரி கீரையில் சட்னி பண்ணால் சாப்பிடுவான். ஒன்றா ஊற்றி செய்வோம்ல, 1 பாட் ரைஸ்ன்னு இப்போ டீசெண்டாக சொல்கிறோமே, ஒன்றா ஊற்றி, அந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சால் சூப்பராக சாப்பிடுவான். ஆனால் இப்போ வந்து வெறும் வெள்ளை பூவா வேணும், இல்லை நெய் பூவா, இதே தான். சுத்தமாக வந்து குழம்பு சாப்பாடே அவன் சாப்பிட்றதில்ல. நார் சத்து எப்படி கிடைக்கும், ரொம்ப கவலையாக இருக்குது அவனை நினச்சாலே. இப்போ அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து எங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், காரம் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். இது வந்து நான் 10வது மாதம்தான், 10வது மாதம் கன்சீவாக இருக்கும்போது போயிட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு டெலிவரிக்கு போனேன். ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அரைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால்
மிளகாத்தூள், அந்த குழந்த பிறந்தா சாப்பிடுவாங்கள்ல செலவு தூள் எல்லாமே அரைச்சி வச்சுட்டு தான் நான் டெலிவரிக்கே போனேன் பாண்டிச்சேரிக்கு. காரம் கம்மியாக தான் அரைச்சிட்டு வந்தேன். குழந்த பிறந்த பிறகு எப்படியும் நம்ம காரம் வந்து சேர்த்துக்கக்கூடாது இல்லையா? அதனால் காரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அரைச்சிட்டு வந்து வச்சேன். ஃபீடிங் மதர்ஸ் இருந்தீங்கன்னா கிச்சனில் எப்போவுமே ஒரு சொம்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருங்க. சாதமும் வெந்துடுச்சு, அதை வடித்து விட்டுறலாம். வந்துட்டானா? மறுபடியும் வந்துட்டான் கவின். ஜேசிபி வந்து சரி பண்ணி கொடுக்க சொல்லி நான் தான் அவனை ஏதோ பேசி அமுச்சு விட்டுட்டேன். மறுபடியும் வந்து கேட்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு தட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வடி தட்டுலாம் எனக்கு இதில் வடித்தா தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப இப்படி ஆடாமல் சாதம்லாம் ஒன்று கூட கீழே சிந்தாமல் அந்த தண்ணியில் சிந்தாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து அக்கா வீட்டில் தயிர் போட்டு கொடுக்க சொல்லி 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதில் தான் இப்போ தயிருக்கு ரெடி பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு பால் சேர்த்தேன். மேலே கோடு இருக்குல்ல அந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு சுண்ட வச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் வெது வெதுப்பான சூடு வந்ததும் இந்த பரமோர் சேர்த்து தயிர் போட்டுடலாம். இது எல்லாமே சேர்த்துக்க மாட்டேன். 1 ஸ்பூன் மட்டும் அந்த பரமோர் போட்டால் போதும். இப்போ இதே பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இதை 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்து எங்கள் வீட்டுக்கு வந்து தயிர் போடணும். அதை வந்து சிம்லேயே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டால் சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம தயிர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.